நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மனகுருநாதன் ஐயா அவர்கள் எல்லாருக்குமே என்னென்ன விஷயங்கள், தியானம் எப்படி, அதோட நம்மளோட பிரச்சனைல இருந்து எப்படி வெளியே வரணும், எப்படி அவரை ரீச் பண்ணணும், அவர் ரீச் பண்றதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் கொண்டு வரணும் மாதிரி சொன்னாரு. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே சொல்ல போறாரு. இது எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தொடரை. ஏன்னா நாங்க ரொம்ப கம்பல் பண்ணி இவர்கிட்ட நீங்க சொல்லிதான் ஆகணும். ஏன்னா பாமர மக்கள், ஏழை இருக்கவங்க, அது பொருளாதார ரீதியில கஷ்டப்படுறவங்க, இவர் எப்படி ரீச் பண்றதுன்னு தெரியல, நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பா என்ன ரீச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அதுக்கும் வழி இல்லை அப்படின்னு தோன்றவங்களுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி எங்களோட ஐயாவோட தூண்டுதல்னால அவர் இன்னைக்கு பேச வச்சிருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ரொம்ப கம்பல் பண்ணி உங்களை ஒரு நிறைய மக்களுக்கு இம்பார்ட்டான ஒரு விஷயம் கேட்க போறேன். இப்போ நிறைய பேர் உங்களை தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சு வரணும்னு சொன்னீங்க. சரி, எங்களால வர முடியல அப்படின்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, எப்படி பண்ணா உங்களை ரீச் ஆக முடியும் அப்படின்றத எங்களுக்காக சொல்லுங்க. எங்களுக்காக நேயர்களுக்காக சொல்லுங்க. நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஜெய் ஸ்ரீ குருப்யோ நமக. என்னோடு குஞ்சு விளையாடும் பட்டிட உடைத்திய பாங்கான பகவதி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் அருளாசியோடு அவர்கள் எனக்கு உரைத்ததை என் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதில் நிறைகள் இருந்தால் அது அவளையே சேரும், இதில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் அது என்னையே சேரும். உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் புரிஞ்சிட்டது, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு சூழ்நிலையால தீட்சை எடுக்க முடியல, அல்லது தீட்சை எடுக்க விருப்பம் இல்லை, அல்லது வர முடியல, அல்லது பொருளாதார ரீதியா நாங்க தான் சொல்லட்டுமே எல்லாத்துக்கும் டொனேஷன் உண்டு அப்படின்ட்டு வர முடியல. ஆனா எங்களுக்கு தேடுதல் இருக்குது, உங்ககிட்ட வராம அந்த மாதிரி எங்களுக்குன்னு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வி இல்லைங்களா? ரைட். இதுல நான் உங்களுக்கு 3 விதமா பதில் சொல்றேன். ஒண்ணு, என்னோட சஜஷன். உங்களால ஏதாவது முதல்ல நீங்க மனசார ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிங்கன்னா அது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீ சக்கரம் நம்ம கொடுக்குறோம். ஸ்ரீ சக்கரம் வாங்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கு, ஆனா பொருளாதார ரீதியா உங்களால முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. உங்க மனசார வேண்டிக்குங்க, எப்படியாவது இந்த ஸ்ரீ சக்கரத்தை நான் வாங்கணும், அதுக்கு குரு தான் உதவி பண்ணணும், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு இது வேணும். அது உங்க குலதெய்வத்தை வேண்டுங்க, அல்லது உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்குங்க, அல்லது பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்குங்க, அல்லது குருமண்டலத்திட்ட வேண்டிக்குங்க. இங்க நான் குருமண்டலம் அப்படின்னு சொல்றது ஒரு பர்டிகுலர் ஆளை கிடையாது. இந்த செகண்ட் வரைக்கும், இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எத்தனை ஆத்மாக்கள் தவம் இருந்து சித்தியாகி அவங்க இறைநிலையை அடைஞ்சிருக்காங்களோ அத்தனை பேர்த்தோட மொத்த சக்தி தான் நம்ம சித்த ஜோதி அப்படின்னு, அதாவது குரு மண்டலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவங்ககிட்ட மனசார வேண்டிக்கிங்க, அதுக்குண்டான வழிமுறைகள், அதுக்குண்டான பணம் ஏதோ ஒரு வகையில உங்களை சேரும். அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வாங்கினவங்க இருக்காங்க. அதை சொல்லியும் இருக்காங்க, இந்த மாதிரி நாங்க பண்ணோம் கிடைச்சிருச்சு, நானும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி மேஜிக்ல குறைய பிச்சுட்டு கொட்டிச்சு அப்படியெல்லாம் இல்லை. இல்ல இல்ல, அவங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது பணம் கொடுத்துருப்பாங்க, அது ஏதாவது உதவி பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு இப்போ திரும்ப வந்திருக்கும். இவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, மறந்து போயிடுவாங்க, தப்புன்னு வந்துருக்கும் எதிர்பார்க்காம. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு விஷயம். நான் ரெக்கமெண்ட் பண்றது, இது வேண்டிக்குங்க, கண்டிப்பா ஸ்ரீ சக்கரம் கிடைக்கும். ஸ்ரீ சக்கரம் தயவு செஞ்சு வாங்குங்க. ஒவ்வொரு வீட்லேயும், ஒவ்வொரு இந்தியாவில், இந்த உலகத்தில் எப்படி இந்த இந்து சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வீட்டில் விநாயகர் வச்சுருக்கீங்களோ, விநாயகரில் அது வீடே இருக்காது மேக்சிமம். கேலான்றாவோ சிலையாவோ அல்ல அட்லீஸ்ட் நம்ம பூஜையாவது பண்ணுவோம் விநாயகர், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் ஸ்ரீ சக்கரம் இருக்கணும், அஷ்டகந்த ஸ்ரீ சக்கரம். அதுக்கு உங்களால் முடிஞ்சதுக்கு ட்ரை பண்ணுங்க, முடியாததுக்கு கடவுள்கிட்ட சரணடைஞ்சிருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒன்று. அதையும் தாண்டி இல்லை என்னால் ஸ்ரீ சக்கரம் வாங்க முடியல, ஆனாலும் எனக்கு விட வேணும்
அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீசக்கரம் வாங்கினவங்களும் சரி இல்லாது வாங்க முடியாம இருக்கிறவங்களும் சரி, நான் சில சூத்திரங்கள் சில ஸ்லோகங்கள் சொல்றேன். அது யூடியூப்லயும் ஈஸியா கிடைக்கும். முடிஞ்சா நீங்க புக்கு வாங்கி நீங்க படிங்க, படிக்க கத்துக்குங்க. அது சமஸ்கிருதத்துல இருக்குது, எனக்கு மொழி வரல, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்க படிச்சீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். முதல்ல தப்பா வரும், அப்புறம் படிக்க படிக்க வந்துடும். ரெண்டாவது ப்ரொனவுன்சியேஷன் எனக்கு எப்படின்னு தெரியல, தப்பு இல்லை, நிறைய யூடியூப்ஸ் இருக்கு, அதுல போட்டு பாருங்க, அதை கேளுங்க, நீங்களும் அதை கூட படிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் ஈஸியா வந்துடும். அதை ரொம்ப ஆத்மார்த்தமா டிவோஷனா படிக்கணும். சும்மா ஆசையில படிக்க கூடாது. இது படிச்சது சொல்றாங்களே பார்க்கலாமே, நானும் படிச்சு பார்க்கறேன், தயவு செஞ்சு பண்ணாதீங்க, எதுவுமே நடக்காது. அது யூஸே இல்லை, டைம் வேஸ்ட்லாம் பண்ணாதீங்க. உண்மையிலே ஆத்மார்த்தமா தேடுதல் உள்ளவங்க மட்டும், அல்லது பிரச்சனை உள்ளவங்க மட்டும், அல்லது தெய்வீகத்தை உணரணும் அப்படின்றவங்க மட்டும் அந்த ஸ்லோகத்தை இன்டர்நெட்ல டெக்ஸ்டாகவும் கிடைக்கிது, நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அல்லது புக்ஸ் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கிது, நீங்க வாங்கிக்கலாம். யூடியூப்ல அதுக்குண்டான பாடல்கள் ஸ்தோத்திரங்கள் நிறைய பேர் பாடி அப்லோட் பண்ணிருக்காங்க. இது நார்மல், எல்லா இடத்துலயும் கிடைக்கிறதா. ஆனா நம்ம கொடுக்குற மந்திரங்கள், நம்ம கொடுக்குற வழிமுறைகள், இது எல்லாமே யூனிக், அது எங்கேயுமே கிடைக்காது. பட் பொதுவான மக்களுக்காக பொதுவான சில விஷயங்களை, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லானது, அது உங்களுக்கு தரம். கேட்டுங்களா? நோட் பண்ணிக்கங்க, வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கங்க. ஸ்ரீ சக்கரத்தில் அஷ்டகந்த ஸ்ரீ சக்கரம் வாங்கினவங்க இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த காரண காரியத்துக்காக நான் சொல்றேன், அதை எழுதி வச்சுட்டு அதை பண்ணுங்க. ஸ்ரீ சக்கரம் இல்லாதவங்க ஜஸ்ட் அதை ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு, ஒரு நெய் விளக்கேற்றி வைங்க, அதுவே ஸ்ரீ சக்கரமா நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை படிங்க. அதுவுக்குமே இல்லை அப்படின்னா படிங்க, அதுவுமே இல்லைன்னா கேளுங்க. இதை விட கீழே எல்லாம் பண்ண முடியாது. உங்களுக்காக நான் சாப்பிட முடியாது, எனக்காக இன்னொருத்தர் சாப்பிட முடியாது, என் பசிக்கு நான் தான் சாப்பிடணும். கேட்டுங்களா? ஸோ உங்களுக்காக நான் ஸ்லோகம்லாம் பண்ண முடியும், நீங்க தான் பண்ணணும். நான் இங்க இருந்து உங்களுக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம், அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண முடியுமே தவிர உங்களுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் பண பிரச்சனை. ரைட்டுங்களா? ஸோ பண பிரச்சனைக்கு நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், ஸ்ரீ சுக்தம் அல்டிமேட் ஒன். ஸ்ரீ சுக்தம் அப்படிங்கிறது அது நார்மல், அது நெட்ல வருமா இல்ல நீங்க அது எல்லாத்துலயுமே இருக்குமா? நார்மல், அதெல்லாம் நார்மல். ஸ்ரீ சுக்தம் போட்டீங்கன்னா வந்துடும், அது நார்மல். நம்ம கொடுக்கறது சம்பூதிகரண ஸ்ரீ சுக்தம், தந்திரோக்த ஸ்ரீ சுக்தம், அந்த மாதிரி நிறைய தரும். அது இது கிடையாது, அது வேற, அது ராக்கெட், இதெல்லாம் சைக்கிள். நல்லது. இப்போ இது யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, வேண்டுதல் இருக்குது அல்லது எனக்கு தேடுதல் இருக்கு, என்னோட சூழ்நிலைகளோ ஏதோ ஒண்ணு ஒத்து வரல, அவங்க கிட்ட வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இருந்த இடத்துல நான் ஏதாவது பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்றவங்களுக்கு இது நம்ம சொல்றோம். முதல் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுவோம், தயவு செஞ்சு ஒரு ஸ்ரீ சக்கரம் வாங்குங்க, கண்டிப்பா வாங்குங்க அப்படின்னு சொல்றோம். இல்ல நீங்க கத்துக்குங்க, எப்படி வரையணும், என்ன பண்ணணும்னு கத்துக்கிட்டு நீங்களா வரைஞ்சுக்கங்க, யாரையும் நம்பாதீங்க, நீங்களா வரைஞ்சுக்கங்க. அதையும் நாங்க சொல்லித்தரோம், நாங்களே சொல்லித்தரோம் எப்படி பண்ணணும்ட்டு. அது முதல் படி. அதுவெல்லாம் எங்களால முடியாது அப்படின்றவங்களுக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீசக்கரம் இருக்கிறவங்க ஸ்ரீசக்கரத்தை வச்சு அர்ச்சனையா இந்த மந்திரத்தை சொல்லி படிங்க. இல்லாதவங்க ஒரு விளக்கு வச்சு, நெய் விளக்கு தான் வைக்கணும், நெய் விளக்கு வச்சு அதை ஸ்ரீசக்கரமா நினைச்சிட்டு இத அர்ச்சனை பண்ணுங்க. அதுவும் இல்லாதவங்க ஜஸ்ட் படிங்க, அதுவும் இல்லாதவங்க யூடியூப்லயாவது கேளுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அனைத்து மக்களுக்கும் ஆன்மீகத்தை தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன், சொல்ல முடியல. தயவு செஞ்சு வீட்டுல 24/7 டிவி போடாதீங்க, உங்க வீடு விளங்கவே விளங்காது. காரணம் டிவி. காரணம் என்னன்னா, உங்களுக்கே தெரியும், நான் சொல்றதை விட இன்னைக்கு நல்ல விஷயங்கள் பேசுறத விட கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் அதிகமா டிவிக்கள் பேசுது. ஒரு விஷயம் கூட நல்ல விஷயங்களா பேசுறது இல்லை. இவன் அவனை அடிச்சிட்டான், இவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், இப்படிதான் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. எங்கேயுமே ஒரு நல்ல விஷயங்களே வர்றதில்லை. டிவி, நீங்க சீரியல் எடுத்துக்கோங்க, இல்ல நியூஸ் எடுத்துக்கோங்க, எதுவுமே பாசிட்டிவா கிடையாது. ஸோ
டிவி எப்போ வேணுமோ, சப்போஸ் உங்களுக்கு நியூஸ் பார்க்கணும்னு தோணுதா, ஒரு பர்டிகுலர் டைம்ல போடுங்க, அதை ஆஃப் பண்ணிடுங்க. 24/7 நெகட்டிவா ஓடிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கும் அதான் இருக்கும், அந்த ஏரியாவும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணுது. நீங்க வீட்டுல 24 ஹவர்ஸ் நீங்க வந்து வெறும் நெகட்டிவா ஓடிட்டு இருந்தீங்கன்னா அதேதான் ஓடிட்டு இருக்கும். உங்களோட சுச்சுவேஷனும் அப்படிதான் இருக்கும், லைஃபும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மாத்திக்கிங்க, முடிஞ்சா மாத்திக்கிங்க. இல்லைன்னா டிவியை தூக்கி போட்டு உடச்சிருங்க, அது உங்களுக்கு நல்லது. அது உங்க சொந்த விருப்பம். ரைட், சொல்லணுங்கிறது நாங்கள் சொல்லிட்டோம். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட சொந்த விருப்பம். அது எப்படி பண்ணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ரைட், அடுத்ததுக்கு நம்ம இதுக்கு வருவோம். ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் முதல் பிரச்சனை பண கஷ்டம். பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா ஸ்ரீ சுக்தம் பண்ணுங்க, அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் அதை படிங்க. ஸ்ரீ சக்கரத்தில் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது நெய் விளக்கு வச்சு அர்ச்சனை பண்ணலாம், அல்லது ஜஸ்ட் படிக்கலாம் டிவோஷனோட, கிரீடு இல்லாம, பேராசை இல்லாம படிக்கலாம், அல்லது அட்லீஸ்ட் கேட்கலாம். இந்த கேட்கலாம் அப்படிங்கிறதும் கடைசி ஆப்ஷன். எனக்கு படிக்க தெரியாது, அது பண்ண தெரியாது, இது பண்ண தெரியாது, இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு இது. உனக்கு படிக்க தெரியும், வசதி இருக்குது, ஸ்ரீ சக்கரம் வாங்க முடியும், ஆனா நான் விளக்கு தான் வைப்பேன், இல்லை விளக்கு கூட வைக்க மாட்டேன், சும்மா தான் படிப்பேன், அதெல்லாம் அப்புறம் உங்களோட சொந்த விருப்பம். நான் அதற்கு சொல்ல விரும்பல. படிமுறைகள் நம்ம சொல்றோம், நம்புனா நம்புங்க, செஞ்சா உங்களுக்கு நல்லது, செய்யலைன்னா எங்களுக்கு நல்லது. ஓகே. ஸோ அடுத்தது நம்மளுக்கு என்னன்னா பண கஷ்டம் ஒன்னாச்சா, அதை பண்ணியும் வரல, ஒண்ணு நம்ம எங்க ஜம்ப் ஆவோம், எவனோ எனக்கு பில்லி சுனி வச்சிட்டான், அவங்க ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, இது இவ்வளவு படிச்சு வரல, அங்க ஒண்ணுங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க, 2 நாள் படிச்சிருப்பாங்க, நம்ம தான் வருவோம் அல்டிமேட்டா. அல்லது நமக்கு ஒரு உள்ளுணர்வு இருந்துட்டே இருக்கும், ஏதோ நமக்கு நம்மள மீறி ஏதோ நடக்குது, யாரோ ஏதோ செஞ்சுட்டு, இல்லை எவனாவது ரோட்ல போறோம் கொடுக்க போறேன், ஜோசியக்காரன் ஏதாவது சொல்லி விட்டுருவான், உனக்கு செய்வன வச்சிருக்காங்கம்மா, அதெல்லாம் எடுக்கணும், எடுத்தாதான் உனக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு. ரொம்பலாம் கவலைப்படாதீங்க. அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா அதே வழிமுறைகள் தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா சுதர்சன கவசம் அப்படின்னு ஒண்ணு. ஆமா, சுதர்சன கவசம், அது இன்டர்நெட்லயே கிடைக்கும், ஈஸியா, இதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கிறதா. சுதர்சன கவசம் பண்ணுங்க. சில பேருக்கு வியாதி இருக்கும், என்னன்னே தெரியாது, ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, என்ன மருந்து சாப்பிட்டாலும் தீராது, அல்லது என்ன ரீசன்னே தெரியாது, கர்ம வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாதிகள்லாம் கர்ம வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் சுதர்சன கவசம் படிங்க. இது ரெண்டுக்கும், செய்வினை கர்மா சம்பந்தப்பட்டது, சுதர்சன கவசம், இந்த கர்ம வியாதி நோய் அப்படின்றது. தொழில் வியாபார விருத்தி, நான் ரொம்ப உழைக்கிறேங்க, கஸ்டமர் எல்லாம் பார்க்க போறேன், எல்லாம் கடைசி வரைக்கும் போகுது, புக் ஆக மாட்டேங்குது, இல்ல எனக்கு பணம் வர மாட்டேங்குது கரெக்டா, அல்லது நான் உழைக்கிற அளவுக்கு எனக்கு கூலி கிடைக்கல அப்படின்றவங்க. இவங்களுக்கு பணம் இருக்கு, ஆனா இவங்க உழைக்கிற அளவுக்கு வரல அப்படின்றவங்க, அல்லது வியாபாரம் வச்சிருக்காங்க, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு டர்ன் ஓவர் வரல, அது வியாபாரம் நடக்கல அப்படின்றவங்க என்ன பண்றீங்கன்னா அதேதான் சேம் வழிமுறைகள். ஸ்ரீ சக்கரம் வாங்குங்க, ஸ்ரீ சக்கரம் வைங்க, அதுல வந்து அர்ச்சனை பண்ணுங்க. அந்த மந்திரம் வந்து அஷ்டலட்சுமி கவசம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். அஷ்டலட்சுமி கவசம் ரொம்ப சிம்பிள் தான். அஷ்டலட்சுமி கவசம்லாம் சரிங்களா. லட்சுமி தான் நமக்கு தெரியும்ல, அஷ்டலட்சுமி நமக்கு தெரியும், தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, ஜெயலட்சுமி, சந்தானலட்சுமி, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கும், அது படிங்க. இல்லைங்க இதெல்லாம் ஒரு வகை. அடுத்தது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கும், நம்மளை தாண்டி சிலருக்கு கோர்ட்டு கேஸ், அது அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. என் புருஷன் கிட்ட டைவர்ஸ் கிடைக்கணும், ஒய்ஃப் கிட்ட டைவர்ஸ் கிடைக்கணும், அதுக்காக இதை பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு வேற இருக்கு, அதுக்கு இது கிடையாது. இது வந்து ஒரு சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அல்லது தேவையில்லாம அடிக்கடி பிரச்சனை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் சும்மா நின்று என்ன கொண்டு போயிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். பொய் கேஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கும் அதே தான். ஸ்ரீ சக்கரம் வாங்குங்க, அதுல அர்ச்சனை பண்ணுங்க, அல்லது இல்லைன்னா விளக்கு வச்சுக்கோங்க, இல்லைன்னா சும்மாலாவது படிங்க, இல்லைன்னா சும்மாலாவது கேளுங்க. ரைட். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஹனுமந்த கவசம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும், அது படிங்க.
புத்திரம் அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இவ்வளவும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நமக்கு என்ன பிரச்சனை அடுத்தது வரும்? குழந்தை பாக்கியம். அதுதான் நிறைய. ரைட். அது இப்ப இருக்கிற காலகட்டம் எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் குழந்தையில தான் போய் நிக்கிறேன். வராது, வாய்ப்பு இல்ல. நீ பிறந்ததுல இருந்து கண்டதை சாப்பிட்டு எல்லாம் கெமிக்கல், எல்லாம் பேக்கடு குட்ஸ். நமக்கு நல்லா தெரியுது பேக்கடு ஃபுட்டு அப்படின்னு தெரியுது, இதனால கெடுதல்னு தெரியுது. மறுபடியும் நம்ம அதை தான் வாங்கி சாப்பிடுறோம். ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க அப்பா அம்மா அல்லது அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறையெல்லாம் பாருங்க, மேக்சிமம் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. அதை விட பெரிய இது என்னன்னா, குழந்தைக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனதா சரித்திரமே இல்லை. 10 குழந்தை 12 அல்ல டசன் தான் அப்போ கேட்டுங்களா. அப்புறம் கவர்மெண்ட் வந்து எல்லாம் முக்கோணத்தை போட்டு முக்கோணம் ஆக்கிடுச்சு. 3 இப்போ 3ன்னா அதாங்க அப்பா அம்மா ஒரு பொண்ணு, 3 பொண்ணோ பையனோ முக்கோணம் ஆக்கி விட்டாங்க. ரைட்டா. அது கூட கொஞ்ச காலத்துல கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் சீசன்ல என்ன சொன்னாங்கன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர். முதல்ல இருவர் இருந்துச்சு, அப்புறம் ஒருவர்னு ஆச்சு. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இன்னொருவர் அப்படின்னு போட்டான். அதுவும் நடந்துச்சு, அதுவும் நடந்தது. போஸ்டர் எல்லாம் உடைச்சு ஓட்டினாங்க. நம்ம கவர்மெண்ட் தான் பண்ணுச்சு, வேற யாரும் நம்ம கவர்மெண்ட் தான் பண்ணது. ரைட்டா. அப்புறம் சரி, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ரைட். சந்தான பாக்கியம் முதல்ல உங்க மனசால தைரியமா இருக்கணும். 2வது உங்க உடலால நீங்க மாத்திக்கணும். நீங்க இத்தனை நாளா எப்படி இருந்தீங்களோ, என்ன வாங்கி சாப்பிட்டீங்களோ, ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல செஞ்சு எடுத்துக்கோங்க. வெளியில இருந்து எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. சிறுதானிய உணவுகள் அதிகமா சாப்பிடுங்க. ஆர்கானிக்ன்ற பேர்ல ஆர்கானிக் சாப்பிடுங்கன்னு சொன்னா இப்ப ஆர்கானிக் அதுல கலப்படம் சேல்ஸ் ஆயிரும். ஆர்கானிக் எல்லாம் இப்ப கிடையாது. அப்படியே நீங்க ஆர்கானிக் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயியோ, உங்களுக்கு நம்பிக்கையானவங்க, கர்ம வினைகள் தீர அப்படின்னா கருமாரியம்மன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாம் ஊருக்கு வச்சிருக்க மாரியம்மன் கர்ம. அது ஆக்சுவலா வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உபாசனை தீட்சை அல்லது ஸ்ரீவித்யா அல்லது வாழை தாய் உபாசனை அப்படி எல்லாம் சொன்னா நம்மளால பயந்துட்டு வரமாட்டான். அப்படின்றதுக்காக அந்த தசமகா வித்யாக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த சாமிகளுக்கு வேற வேற பேர்ல ஊர்ல இப்ப மாரியம்மன் அதெல்லாம் வந்து தசமகா வித்யாவுக்கு சம்பந்தப்பட்டது எல்லாமே. அது நம்ம இன்னொரு நாளைக்கு பேசலாம் அது எப்படி அப்படின்ட்டு. காமாட்சி கோயில் வீட்டுல ஒரு முக்கு வச்சிருப்பாங்க, மகாமாரியம்மன், அப்புறம் அங்காளம்மன், அங்கையர் கண்ணி, நிறைய பேர்ல வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே தசமகா வித்யாவுக்கு சம்மந்தப்பட்டது. தசமகா வித்யான்னா கிராமத்துல புரியாது, குவாண்டம் பிசிக்ஸ் அது இதெல்லாம் வரும். பாமர மக்கள் இருக்காங்கிறத குறுந்தெய்வமா வச்சாங்க. எடுத்துங்களா. ஸோ அதுல நீங்க இதுவும் நம்ம நெட்ல நிறைய கிடைக்கும். அல்லது கருமாரியம்மன் ஸ்துதி நிறைய இருக்கு. அதுல பர்டிகுலரா ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஸ்துதி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். அத பாடுங்க. அந்த கர்ம வினைகள் அதெல்லாம் ரொம்ப தீரும். சரிப்பா, என்னை விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு ஒண்ணு மட்டும் கொடு. நான் கர்மாவுக்கு தனியா, பணத்துக்கு தனியா, நோய்க்கு தனியா, வாஸ்துக்கு தனியா, இதுக்கு தனியா என்னால முடியல. ஒண்ணு கொடு. அழகா ஸ்ரீ சக்கரம் வாங்குங்க. ஸ்ரீ ராஜேஸ்வரி கவசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுவும் ஈஸியா கிடைக்கும். ரொம்ப நார்மல். அழகா வாங்கி படிங்க. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ்லாம் அதுல கிடையாது. நார்மலா நம்ம தமிழ் எப்படி படிக்கிறோமோ அப்படிதான் இருக்கும். அதை ருசிச்சு படிங்க. போதும். நான் இவ்வளவு நேரம் பேசணும், அத்தனைக்கும் இது ஒண்ணு போதும். கேட்டுங்களா? வேற என்னம்மா? ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷம். न्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन